ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் மணி கொய்தமிழன் யூடியூப் சேனல்ல இருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக வந்து ஒரு 6:40 இருக்கும். அப்படியே வெளில போகிறோம். எங்கள் ரூம்மேட் வந்து மணி அண்ணன், திருநெல்வேலியை சேர்ந்தவர். அண்ணன் வந்து ஃபோன் வாங்குவான்ட்டு தான் சொன்னார். 5G ஃபோன் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபோன் வாங்கலான்ட்டு போகிறோம். அண்ணன் இப்போ வந்து வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகாப்புல. அண்ணா வாங்க, ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அதான் வந்து ஃபோனு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபோன் வாங்குவோன்னு சொன்னாங்க, 5G ஃபோனு. ஸோ அதனால் வந்து இங்கே மகபுல்லாவில் லோக்கல்லே உள்ள கடைக்கு தான் வந்து ஃபோன் வாங்கலான்ட்டு போகிறோம். அங்கே வந்து சம்டைம்ஸ் ஆஃபர்லாம் நல்லாவே கொடுப்பாங்க, இல்லைனா கூட கிஃப்ட்டு கொடுப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய கடையில் ஃபோன் எடுக்கிறதுக்கும் சின்ன கடையில் எடுக்கிறதுக்கும் ஒன்றும்லாம் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் வந்து சொல்லிக்கிறாங்க அங்கே தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கிடைக்கும், இங்கே செகண்ட் குவாலிட்டி தான் கிடைக்கும்னு. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஃபோனை பொறுத்த லோக்கலில் நானும் மகபுல்லாவில் தான் வந்து ஃபோன் எடுத்தேன். ஃபோனு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகல, லோக்கலில் எடுத்த ஃபோனு தான். ஆனால் சொல்கிறவங்க சொல்லுவாங்க, கொய்த்தை பொறுத்த வரையும் வந்து அல்கானியம்னு சொல்லுவாங்க, எக்ஸிட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து அல்கானியம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். வந்து மொபைல் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக பைசா போட்டு மொபைல் எடுக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுற ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா அல்கானியம் தான். அது வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெஸ்டல் யூசிபின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இரோக்கா, அது ஒரு ஷாப் இருக்குது, அங்கேயும் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நினைக்கிறது தான். அவங்க போட்டிருக்கிற லைட் செட்டிங்கு, அவங்க வச்சுருக்கிற ஸ்டாஃபுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமௌண்ட்டு வந்து நம்மள்கிட்ட இருந்து இது பண்ணுறாங்க, வாங்குறாங்க. அங்கேயும் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 தினார் 8 தினார் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வரும். 7 தினார்னு மேக்ஸிமம் சொல்ல போனோம்னா எவ்வளோண்ணா வரும்? 7 தினார் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2000 ரூபா வரும் டிஃப்ரெண்ட்டு. அதையே நம்ம போய் அங்கே எடுத்துக்கிட்டு நம்ம லோக்கல்லே எடுத்துடலாம். ஸோ அதனால தான் போயிட்டுருக்கோம். மகபுல்லாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான கடை காம்ப்டன் மொபைல். இதுமாரியே வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போட்டு ஆளுங்கள்லாம் எடுத்துட்டாங்க அந்த கடையில். ஸோ அங்கே தான் எப்போதுமே வந்து மொபைல் எடுக்கிறோன்னா ஏதாவது கிஃப்ட் இது பண்ணுவாங்க. கிஃப்ட் மீன்ஸ் வாட்சு, ஏர்பர்டு, ப்ளஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹெட்ஃபோனு கொடுப்பாங்க. அதுபோல் ஏதாவது ஆஃபர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகபுல்லாவில் வந்து பிளாக் ஒனில் பேக் சைடில் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதிகபட்சம் வந்து எல்லாருமே வந்து நடப்பயணம் தான் போவாங்க, யாரும் வண்டி கட்டிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கொய்த்தில் இது மாதிரி வந்து பல்தியா ட்ரம்முன்னு சொல்லுவாங்க. வேஸ்டேஜ் போடுறதுக்காக ஒரு ட்ரம் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கொய்த்தில் வந்து நிறைய இடத்துல அது இருக்கும். இந்த பாருங்க, பைக்ஸ் இருக்குது, ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு தலாபாதுன்னு சொல்லுவாங்க பைக்ஸ்க்கு. ஸோ நம்ம வந்துட்டோம். மொபைல் ஷாப் பக்கத்தில் தான் இருக்குது, வந்தாச்சு, போயிட்டே இருக்கும். போகணும், மொபைல் ஷாப்புக்கு தான் வந்தாச்சு, போயிட்டே இருக்கோம். போய் வந்து கம்மியான ரேட்டில் 5G ஃபோன் என்ன இருக்குன்னு பார்த்து எடுக்க போகிறோம். எவ்வளோ வருது என்ன வருதுன்னு கேட்போம். ஃபஸ்ட்டு ரெட்மி தான் ஓரளவுக்கு நல்ல மொபைலாக இருக்கீங்க. என்ன சாம்சங் எடுத்தாலும் எடுக்க வேண்டியதுதான். பார்ப்போம் என்ன ஃபோன் நல்லா இருக்குன்னு. வாங்க, காம்ப்டன் மொபைல்ஸ். ஸோ உள்ளே போகிறோம். காம்ப்டன் மொபைல்ஸில் தான் இருக்கோம். உள்ளே வந்தாச்சு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ரைஸ் வந்து நார்மலாகவே இங்கே ஓகே தான். இங்கே தான் வந்து இப்போ மொபைல் எடுக்க வந்திருக்காரு மணியண்ணா, இந்த கடைசியில் நிற்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை பொறுத்த வரையும் சாம்சங் S24 25 இதெல்லாம் வந்து நல்ல ப்ரைஸில் இருக்குது. ஐஃபோன் அது நல்ல ப்ரைஸில் இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயும் மொபைல் இருக்குது. லோ பட்ஜெட்டில் தான் எடுக்க போகிறோம் 5G ஃபோனு. 5G ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 12R.
ஸோ வந்து மொபைலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மொபைல்ஸ் நிறையவே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ மோட்டோவில் வந்து எல்லா மொபைலுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் நான் எப்போதுமே சாம்சங் தாங்க. ஏன்னா வந்து ஒரு பிராண்டாகவே யூஸ் பண்ணி பழகிட்டேன். சில பேர்லாம் வந்து மாற்றுறாங்க. ஓப்போ ப்ளஸ் வந்து ஹானர், அதுவும் இல்லாமல் மோட்டோ ஜி, ஹெச்டிசி, விவோ இதுமாரி நிறைய ஃபோன்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம எப்போதுமே சாம்சங் தான். மணியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெட்மி 12 தானே? ரெட்மி 12 5G ஃபோன் வந்து எடுக்க போகிறாங்க. ப்ரைஸ் என்ன சேட்டா? 33 கேடி ப்ரைஸு. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8+256. என்ன கலர்னா? கிரே. கிரே கலர். மொபைலோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரு. ஹுசைன் பாய் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. வாங்க வாங்க, வீட்டில் எல்லாரும் பார்க்கட்டும் கோயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. நான் வெக்கப்படுறாரு ஹுசைன் பாய். போட்டோ வீடியோவுக்கு போர்ஸ் விடுங்க, நாளைக்கு யூடியூப்ல பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு காட்டலாம். நீங்கள் வாங்க. என்ன மாட்டுவாங்க? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ரெட்மி 12 5G தான். இதோட ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8GB, இன்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா 256GB. இந்த ஃபோனுக்கு வந்து செப்பரேட்டாக கிஃப்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏர்பட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு அல்ட்ரா வாட்ச் ஒன்று. இது எப்படியா இருந்தாலும் வெளில வாங்கினீங்கன்னா ஒரு 2.5 தினார் 3 தினார் வரும். அல்ட்ரா வாட்ச் ஒன்று. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு ஒரு கவரு ப்ளஸ் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து 35.5 35.5 கேடிக்கு கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு எவ்வளோங்கிறத ஸ்க்ரீனில் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ப்ளஸ் வந்து நம்ம ஊரில் வந்து ரெட்மி 5G ஃபோன் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கங்கிறதையும் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக்கல் பொருளை வந்து பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா குவைத்தில் வாங்குறதுல உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம ஊருக்கும் குவைத்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 2000 ரூபாய்க்கு மேலேயே தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுற பொருள் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து குவைத்திலே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க ஊருக்கு போகும்போது. லாஸ்ட் அமௌண்ட் பேசியாச்சு, இப்போ பில்லு தான் வந்து பே பண்ண போகிறோம். பில்லு பே பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கியாச்சு. ரெட்மி தான் வாங்கியிருக்காங்க. அதோட கிஃப்ட் வந்து தான் ஷோ பண்ணியிருக்கேன். வாங்கிட்டு கிளம்புறோம்.